ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆமாம், எங்களுக்கான ஒரு சேனல் ஆரம்பித்தோம் வித் மினி ட்ரீம்ஸ், மினி விஷஸ், மினி டிசையர். நிறைய பேர்த்தோட கனவுன்னு சொல்லலாம் அது. லைக் வந்துட்டு நாங்கள் நிறைய பேர் அப்போ வந்து ஒரு டீமாக இருந்தோம். ஒரு ஒரு எங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான எடிட்டர் இருந்தார், ஒரு கேமராமேன் இருந்தாங்க, ஒரு ப்ராப்பரான டீம் இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் கொரோனா வந்துச்சு, எங்களால் வந்து அது கண்டினியூவாக பண்ண முடியல. ஸோ வந்துட்டு அப்போவும் ட்ரை பண்ணி ஒரு 2 வீடியோ என்னால் போட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து கண்டினியூவாக போட முடியல. ஒரு பெரிய பிரேக், அந்த பெரிய பிரேக் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஆக்டிவாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இல்லை. லைக் வந்துட்டு நான் டான்ஸ் அந்த சைட் போனங்காட்டி இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி. இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இப்போ நம்ம வந்து நம்ம அப்படி என்றைக்குமே அப்படி இருக்கக்கூடாது. நமக்கான பார்த்து நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். நமக்கு எது தோணுதோ அது பண்ணலாம். இப்போ நம்ம தனியாக இருக்கோம், நான் தனியாக இருக்கேன். சரி, நமக்கான ஒரு சேனல் இருக்குது, அதை ஆக்டிவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் வந்தோம். சரின்ட்டு இப்போ எல்லோருமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டோம். நாங்கள் எங்கள் டீம் ஒரு பெரிய டீம், ஒரு அழகான டீம். நாங்கள் நல்லா ஒரு பாண்டில் இருந்தோம். ஒரு நல்ல ஒரு வைப். ஒரு 3 months to 4 months ட்ராவல் பண்ணோம். அந்த 3 to 4 monthஸில் ஒரு 5 to 6 வீடியோஸ் பண்ணோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்தோம். பட் வந்து அது அப்படியே வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ ஆகி ஒரு பாஸ் ஆகி அது கண்டினியூவாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த சேனல் அப்படியே ஒரு கிடப்பில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம ஏன் சரி, நான் ஆக்சுவலாக ஒரு புது சேனலாக ஆரம்பிக்கலாம் நான் பிளான் பண்ணேன். சரி, எனக்குன்னு ஒரு புது சேனல் இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணி என்னோடய ஐடியாஸ், என்னோடய லைஃப் ஸ்டைல், என்னோடய விஷயங்கள், நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு லாக் மாதிரி பண்ணி போடலாம் அப்படின்னு தான் மெயினாக ஐடியா பண்ணேன். சரி, நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மக்கள்கிட்டயே போகலாமேன்னு தான் அந்த இப்போ ஐ திங்க் ஒரு 750 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சேனலுக்கு. சரி, நம்ம அந்த சேனலே போஸ்ட் பண்ணலாம், ஏன் அந்த சேனல் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஆசையோடு வந்து உருவாக்கணும், இல்லை இது பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அது வந்து அது வேஸ்ட் பண்ண வேணாம், அது இருக்கட்டும், அந்த சேனல் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நாளைக்கு அது ரீச் ஆச்சுன்னா மேபி ஆகலாம், ஆகாமல் போகலாம். பட் என்றைக்குமே நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக அது ஆகும். அது ஆச்சுன்னா கண்டிப்பாக திருப்பியும் நீங்கள் பழைய டீமை நான் வந்து சேர்த்த ட்ரை பண்ணுறேன். அதுதான் மெயின் அப்டேட். சரி, ஓகே, நம்ம வந்து இன்னி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பேசணும். இன்னி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைக் வந்துட்டு நான் வந்து நிறைய இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். 2020 ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அப்படி பாஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 5 years மேலே ஆச்சு. 5 years நான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய ப்ராப்ளம் அது இதுன்னு போச்சு. அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்கிறது தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அந்த ஒரு இருக்கும்போது சரி, இப்போ தான் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் சூப்பர் ஆக்டிவாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து திருப்பியும் வந்துட்டு நமக்கு எந்த கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும், வாட் எவர் நம்ம வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும், நமக்கான பேஷன், நமக்கான இது நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். நம்ம விடக்கூடாதுன்னு ஒரு இதில் நான் என்றைக்கும் விட மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து மைண்ட்லேயே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். என்றைக்குமே ஒரு விஷயத்தை மைண்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு, மைண்டில் ஒர்க் பண்ணால் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. என்றைக்குமே ஒரு ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டில் இறங்கி நம்ம ஒர்க் பண்ணால் தான் அந்த கிரவுண்ட் லெவல் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு சரி, வாட் எவர் நம்ம வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம வந்து அது பண்ணலாம், இது பண்ணலாம், நம்ம டீம் இல்லை, நம்ம வந்து அதை ஒரு காரணமாக சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது, நம்ம அது பண்ணிட்டு போவோமே. சார், நான் இப்போ தனியாக இருக்கேன், எனக்காக ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ ஈஸியாக பண்ணலாம். நீ பண்ணு போடு. கிளிக் ஆச்சுன்னா அது உன்னோட லக்கு, கிளிக் ஆனால் நீ ஒரு அன்லக்கி அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். சரிங்களா? அதுதான் விஷயம். ஸோ கிளிக் ஆச்சுன்னா இனிமே போடலாம். கிளிக் ஆகலாம், சரி, உனக்கு எவ்வளோ முடியுதோ அந்த பேஷனை கன்டினியூ பண்ணிட்டு உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்குதா, அதுலேருந்து ஒரு 4 கமெண்ட் வருதா, 4 லைக் வருதா, அது போதும். அதைக்காண்டி ஒர்க் பண்ணிகிட்டே இரு. என்றைக்குமே ஒர்க் பண்ணிகிட்டே இரு, கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். என்றைக்குமே நான் பார்த்த விஷயங்கள் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அட்லீஸ்ட் தே ஆர் சர்வைவிங். அப்படிங்கிற போது நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறதா இந்த பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ வாட் எவர் சிச்சுவேஷன் நம்ம வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். நமக்கு வந்து என்ன வருதோ வரலையோ, நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்குது, நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண பிறகு நம்ம வந்து சும்மா உட்காந்துருந்தா அது வந்து அது வேஸ்ட். அது கடவுள் நமக்கு கொடுத்தது வேஸ்ட். கடவுள் வந்து நான் என்ன நம்புறேன்னா, கடவுள் வந்து நமக்கு வந்து டேலண்ட் பண்ண தருவாங்க. அதை வந்து நம்ம எப்படி க்ரூம் பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ வந்து எனக்கு நான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் வந்து க்ரியேட்டிவ் மோடில் என்னோட வே ஆஃப் க்ரியேட்டிவ் மோடில் வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோவை பப்ளிஷ் பண்ணி பார்ப்போம், நம்ம எப்படி புது பீப்புளை கேதர் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஃபன் ஃபீல்டாக அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுவும் நம்ம கொடுத்துட்டு, நம்ம மற்றவங்களையும்
புல் பண்ணுறது தான் மெயின் ஐடியா. ஸோ வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னி வந்து இந்த சேனலில் வந்து கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கும், டெய்லிஸ் வீடியோஸ் வரும், பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. பட் என்னென்னா நான் மட்டும்தான் வருவேன், வேறு வழி இல்லை. ஏன்னா என் டீம்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைடில் இருக்காங்க. நான் சென்னையில் இருக்கும்போது ஹரி கூட சேர்ந்து வீடியோ போடுறேன், நானும் ஹரி வீடியோ போடுறோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி அதுவே போதும். நான் வந்து என்னோடய எஃபர்ட் போட்டு நான் வந்து டெவலப் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் இனிமேல் என் சேனலில் வந்துட்டு கார் பற்றின வீடியோஸ் வரும். கார் விற்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. லைக் நான் ஒரு கார் வச்சுருக்கேன், அது மாடிஃபைட் கார். ஸோ அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வரும். நான் அந்த காரில் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன பண்ணியிருக்கேன் அந்த காருக்கு, அந்த கார் எனக்கு என்ன பண்ணுச்சு, எப்படி வந்துச்சு இந்த காரு. ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து போக 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 ஒவ்வொரு வீடியோஸ்லேயே பார்ப்போம். ஒரே வீடியோவில் பார்த்தோம்னா போர் அடிச்சு. இதுவே இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து போர் அடிச்சு. என்னடா வந்து திடீர்னு சூரியன் எஃப்எம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணணும். லைக் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 2.0 வெர்ஷன், 2.0 அந்த மாதிரின்ட்டு இல்லை, நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த டைம் விடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நான் இத்தனை வருஷம் ஆசைப்பட்டிருக்கோம். அந்த ஆசைப்படுறதுக்கான சின்ன ஒரு இதாச்சும் சக்ஸஸ் பண்ணுவோமே. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயமே இது பண்ணுவோமே, சக்ஸஸ் பண்ணுவோமே. இப்போ என்ன ஒரு 100 பேருக்கு தெரியும், ஒரு 200 பேருக்கு தெரிய வைப்போமே. அதுதான் மெயின் கோலு. பட் நம்மளோட எஃபர்ட்டுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். அதுக்காண்டி நம்ம ஓடணும். ஸோ நான் ஓட ரெடியாக இருக்கேன். ஸோ டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். என்னோடய லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் வரும், நான் எங்கே போகிறேன்னு வரும், என்னோடய ஃபன் ஃபீல்டு வரும், என்னோடய கேங்ஸ் பற்றி நான் வீடியோ வரும், ட்ரிப் போகிறது வீடியோஸ் வரும், கார் பற்றின வீடியோஸ் வரும். ஸோ எல்லாமே வரும். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எது மாற்றணுமோ தாராளமாக சொல்லுங்கள். நான் இன்னை வரைக்குமே ஃபீட்பேக் கேட்டு வளர்கிற பையன், வளர்ந்துட்டு இருக்கிற பையன். ஸோ கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன். ஃபீட்பேக் தான் ஒருத்தங்களை வந்து மோல்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து எங்கே ஒரு இடத்துல தப்பு நடக்குதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த தப்பை சரி பண்ணால் நம்ம சரியாயிரும்ன்ட்டு ஒரு இது இருக்கும். ஸோ நான் வந்து கொலக்கொலன்னு பேச விரும்பலை. ஸோ இதுவே கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கோம். நான் பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. பட் என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். வீடியோஸ் போடுவேன், பாருங்கள். எல்லாமே போடுவேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் என் சேனல். ஸோ கண்டிப்பாக நான் 100% கேரண்டி தரேன். நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ இத்தனை நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள். அப்கமிங் வீடியோஸை சந்திப்போம். டாடா, பை பாய்.